செல்வா பால் போடுறா. ஏய் ஆனால் பார்த்தியா நமக்கு எவ்வளோ தைரியம் பார்த்தியா, நாளைக்கு எக்ஸாம் வச்சு நம்ம கிரிக்கெட் விளாட்னு இருக்கிறோம். ப்ரேயர் பண்ணிட்டு போனால் எக்ஸாமில் பாஸ் பண்ணிடலாம். நீ ப்ரேயர் பண்ணிட்டு பாஸ் ஆகிடுவேன், உங்களோட விளையாடிட்டு இல்லை நாங்கள் ஃபெயில் ஆகிடுவோம். ஒரு பாலாக போல்ட் வரணும் போகிறான். சரிடா ஆடுறா. சரி பிளஸ்டன்னு வரவே இல்லை விளாட்றதுக்கு. அவன் பச்சி எப்படினாலும் பாஸ் பண்ணுவானே, என்னத்துக்கு பச்சின்னு தானே இருப்பான். அவன் படிச்சுட்டு இருப்பானா? ஐயோ அவன் ரொம்ப படிப்பாளிப்பா, அவன் பெரிய பார்க்கெலாம் எடுத்துருவான்ப்பா. நீ பால் போடு மச்சி. ஏய் நம்ம கிரிக்கெட்டை பாருங்கடா, பால் எக்ஸாம் சார் லாஸ்ட் 2 பால் ரே. சரி டைம் ஓகேடா. சரிடா சாரிடா. சரி மச்சான் டேய் போலாம்டா. சரி ஓகே நாளைக்கு பார்ப்போம். நல்லா எக்ஸாம் நாளைக்கு எக்ஸாம். ஐயோ எக்ஸாம் கரெக்ட் டைம் ஆச்சே, சீக்கிரம் படிக்கணும், டைம் ஆச்சு. டேய் பிளஸ்டா என்னடா 100க்கு 110 எடுப்ப போல பச்சி நிக்கிறேன். இப்போ படிச்சாதான்டா முடிக்க முடியும். பச்சிக்கலாம்டா வாடா, ப்ரேயர் பண்ணிட்டு போனா பச்சிக்கலாம்டா வாடா. சரி வா போலாம். சரி பிளஸ்டா நம்ம போய்ட்டு சர்ச்சில் போய்ட்டு ப்ரேயர் பண்ணிட்டு வந்துடலாம் வாடா. நான் வர புது பென் வாங்கி வச்சிருக்கேன்டா. புது பென் வாங்கி வச்சிருக்கியா? டேய் இதை வச்சு தான் பாஸ் பண்ண போறேன் நான். சரி வா அக்கா வா செல்வா. பிரைஸ்லாட்ப்பா. பிரைஸ்லாம் செல்வா, பிரைஸ்லாம் பெஸ்டன். அக்கா நாளைக்கு எக்ஸாம் இருக்குக்கா. அப்படியாடா? பண்ணுங்கக்கா. சரி அப்படியாடா, நாளைக்கு எக்ஸாமா? என்ன எக்ஸாமு? அக்கா நாளைக்கு எக்கனாமிக்ஸ் எக்ஸாம் இருக்குக்கா. என்ட்ரன்ஸ் எக்ஸாமா? எக்கனாமிக்ஸா? இவன் ஒன்று சொல்கிறான், நீ ஒன்று சொல்கிற, எதில் உண்மை? நாங்கள் ஜோம் பண்ணி கொடுங்க ஆண்டி. ஆண்டி அம்மா கிடையாது. அன்பின் பரலோக பிதாவே, இந்த பிள்ளைகள் ஆண்டவரே நாளைக்கு எக்ஸாம் எழுதும் போது நீர் கூட துணை இருந்து இவர்களை ஆசீர்வதித்து இந்த எக்ஸாமில் இவர்கள் படித்து பாஸாக ஆண்டவர் கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். எங்கள் அருமை பரலோக பிதாவே, இந்த வேலையை இவர்களை ஆசீர்வதித்து வழிநடத்துங்க, காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ மக்களே. காட் பிளஸ் யூ மக்களே. நாளைக்கு நல்லா இதுங்க. செல்வா நாளைக்கு பாஸ் ஆனால் எனக்கு ட்ரீட் வைக்கணும். அண்ணா இல்லையாக்கா? அண்ணன் ஒரு மேரேஜுக்கு போயிருக்காருப்பா. அக்கா நீங்க போலியாக்கா? எனக்கு வயிறு சரியில்லைடா. சரிங்கக்கா வரேங்க்கா. சரிடா சரி. ஏய் என்னடா எக்ஸாம்லாம் நல்லா படிச்சிட்டிங்களா? நல்லா ப்ரிப்பேர் ஆகிட்டிங்களாடா? சார் நான் நல்லா ப்ரேயர் பண்ணுறேன்டா, பாஸ் பண்ணுறோம்டா. அப்படியா? சூப்பரா. நீ படிச்ச மாதிரியே தெரியலடா, வெறும் ஜெபம் மட்டும் பண்ணிட்டு போற. ஜெபம் பண்ணா ஏசப்பா பாஸ் பண்ண வச்சிருவாரா? மச்சான் நீ ஃபர்ஸ்டியாடா? ஏய் நான் படிச்சிட்டேன், உனக்கு எதனா வேணும்னா சொல்லு, நான் காட்டுறேன். சரியா? காட்றேன் தெரியாதடா. டைம் ஆச்சு. சார் வந்துட்டார். உட்கார். இந்த உட்கார். புடி பேப்பர் புடி. சார் வர கோவமாக இருக்காரு. படிச்சியா? உனக்கு என்ன எக்ஸாம்னே தெரியாது, எதுக்கு நீ வந்த? சார் இன்னைக்கு மேக்ஸ் தானே? சரி எழுதுங்க, டைம் ஆயிடுச்சு. ஏசப்பா படிச்சது எல்லாமே வந்துருச்சு, எழுத வேண்டியதுதான் இனி. ஏசப்பா என்னடா மேக்ஸ்னா சயின்ஸ் வந்துருக்குது. சயின்ஸா? டேய் நான் கணக்கு போட்டு வந்தேன்டா. ஏய் நானும் கணக்கு பண்ணி தானே வந்தேன். என்னங்க சத்தம்? ஒன்றும் இல்லைப்பா. ஏய் செகண்டுக்கு என்னடா? செகண்டுக்கு பீடா. ஏய் மச்சான் காட்றா டேய். என்னடா காட்றா கொஞ்சம் காட்றா. தெரிதாடா? தெரியுதாடா? நம்பி என்ன எழுது கம்மனு. ஏய் இந்த பால் கொழுக்கட்டை முகம் வர நடுல வந்துட்டு போறான். ஏய் சொல்றா. ஏமாத்திட்டானே மச்சான், நீ எழுது. பிட் இருக்கு, இதை நம்பி எழுதிடுவோம் நம்ம. மச்சி ஆன்சர் எதுவுமே தெரியல, வா நம்ம கிரிக்கெட் விளையாடலாம். செகண்ட் தேர்டு. ஏய் டைமர் ஆயிருச்சு, எக்ஸாம் டைம் முடிய போகுது. அதுக்கு ஆன்சர் ஃபர்ஸ்ட். சாரி. ஓகே போதும், டைம் ஆயிடுச்சு. டைம் ஆயிடுச்சு. சார் எதுக்கு இது வந்துனே தெரியல. சார் கணக்கு டீச்சர் வந்தது குடுறாங்க. சார் கணக்கு டீச்சர் வந்தாங்க. கணக்கு டீச்சர். ஏய் ஆரம் போதும் குடு. ப்ளீஸ் சார் எது வேலை சார் ப்ளீஸ் சார் ஒரு 2 நிமிஷம் சார். வேண்டாம் ஒரு அடி. டேய் என்னடா இது? ச்சே எக்ஸாமு ஒழுங்காக ஃபுல்லாக எழுத முடியல. அந்த சார் என்னடா டக்குன்னு பிடுக்குறாரு. வீட்டில் இருக்கிற கோவத்தெல்லாம் நம்ம மேலே காட்டுறாரு அவரு. டேய் காட்டுறேன்டா. என்ன முதுகு தான்டா காட்டுறேன் நீ. காப்புறங்கடா காட்டுறேன். நான் காட்டினேன்டா, உனக்கு தூரம் பார்வாடா, சரியா தெரிலடா. சரி இதில் நம்ம செட்லேயே அதிகமாக நல்லா படித்து மார்க் எடுக்கிறது பிளஸ்டன் தான்டா.
அவன் தாண்டா நல்ல மார்க் எடுத்து வருவான். ஆனால் அவன் உண்மையாக ஜபத்தில் மட்டும் இல்லாமல் அவன் உண்மையாக படிக்கவும் செஞ்சான்டா. அதனால தான்டா. சரி என்ன பண்ணுறது, நம்மளும் ஆண்டவருக்குள்ளே இருந்து நம்ம இது போல் இருக்கோம். நீ ஜபம் மட்டும்தான் பண்ண, படிக்கவே இல்லை, அதனால தான் நீ ஃபெயிலு. படிக்கல, ஃபுல்லாக பிட்டு தான் எடுத்துன்னு வந்துச்சு. ஓகே குட்டீஸ், இந்த கதையோட தீம் என்னன்னா ப்ராவப்ஸ் 21:31, நீதிமொழிகள் 21:31. குதிரை வந்து யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். இங்கே வந்து செல்வாண்ணா என்ன பண்ணார்னா, அவர் படிக்கவே இல்லை, அவர் படிக்காமல் விளையாடிட்டு பெண்ணு மேலே மட்டும் நம்பிக்கை வச்சுட்டு அவர் வந்து ஜெபிச்சா போதும், ஆன்ட்டிக்கிட்ட ஜெபிச்சுட்டு போனால் மார்க் எடுத்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தார். ஆனால் வந்து அதுக்கேற்ற எஃபர்ட்டையும் வந்து நம்ம போடணும். அதே மாதிரி என் கேரக்டரில் வந்து நான் படிச்சுட்டு போய் எழுதினேன், ஜெபம் பண்ணிட்டு தான் போனேன். அதே மாதிரி நம்ம நல்லபடியாக படிக்கணும், ஜெபிக்கணும், அதை எக்ஸிக்யூட் பண்ணி மார்க் எடுக்கணும். கைதட்டலாமா? பிளஸ்ட் நான் சொன்னது போல் வெறும் ஜெபம் மட்டும் பண்ணிட்டு போனால் பத்தாது. வசனம் சொன்னது போல் என்னது, குதிரை யுத்த நாளுக்கென்று ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். நீங்கள் முதல்ல என்ன பண்ணணும், படிக்க வேண்டிய நேரத்தில் கண்டிப்பாக என்ன பண்ணணும், படிக்கணும். பால் அண்ணன், பிரவீன் அண்ணன், செல்வா அண்ணன், ஜாக் அண்ணன், சாரி ரொனால்டோ அண்ணன் எல்லாம் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க, என்ன விளையாடிட்டு இருந்தாங்க? எக்ஸாம் டைமில் கிரிக்கெட் விளையாடலாமா? விளையாடக்கூடாதுல்ல. ஆனால் அண்ணன்மாருங்க எல்லாம் அதை விளையாடிட்டு படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ணலை. ஆனால் அந்த டைம் பிளஸ்டன் அண்ணன் படிச்சுட்டு இருந்தனால, எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணி போனதுனால பிளஸ்டன் அண்ணன் என்ன ஆயிட்டாங்க, பாஸ் பண்ணிட்டாங்க. மற்ற அண்ணன்மாரெலாம் என்ன ஆயிட்டாங்க, ஃபெயில் ஆயிட்டாங்க. ஸோ இனிமேட்டு என்ன பண்ணணும், என்னென்ன செய்கிறீங்களோ அதை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக ஏசப்பா நம்மளோட கூட இருந்து பெரிய அற்புதங்களை ஆண்டவர் செய்வார். ஓகேவா? ஓகேவா? கேட்டிங்களா? நல்லா இருந்துச்சா ஸ்டோரி? நல்லா கை தட்டலாமா அண்ணன்மாருங்களுக்கு? நல்லா தட்டுங்க பாப்பா, இந்த சத்தம் போதாது. நல்லா ஆக்ட் பண்ண ஒவ்வொரு அண்ணன்மாருக்கும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.